ஆதா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். பொதுமக்களுக்கு பிரச்சனை ஏற்படாத வகையில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மத்திய மாநில அரசுக்கு தாவேகா தலைவர் விஜய் வலியுறுத்தல். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தும் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டாக வேண்டும். கேரள அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். அரசின் திட்டங்கள் மக்களை சென்று சேர்வதை உறுதி செய்யும் கள ஆய்வு திட்டம். நாளை சிவகங்கை பயணமாகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் கட்சி தலைமை மீறி களமிறங்கிய அதிமுக நிர்வாகி போட்டியிலிருந்து விலகல். கட்சி தலைமை எடுத்த நடவடிக்கையை தொடர்ந்து முடிவு. பருவம் தவறி பெய்த மழையால் டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த லட்சக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். அமெரிக்காவின் 47வது அதிபராக இன்று பதவியேற்கிறார் டொனால்டு டிரம்ப். இந்தியா சார்பில் வெளியுறவு அமைச்சர் நிகழ்ச்சியில் பங்கேற்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். அரசின் திட்டங்கள் மக்களை சென்று சேர்வதை உறுதி செய்யும் வகையில் நாளை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். நாளை காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கு வருகை தரும் முதலமைச்சர் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் குடும்ப நிதியில் கட்டப்பட்ட வளர்த்தமிழ் நூலகத்தை திறந்து வைத்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையையும் திறந்து வைக்கிறார். பட்டமளிப்பு விழாவிலும் முதலமைச்சர் பங்கேற்று பேசுகிறார். நாளை மறுதினம் சிவகங்கைக்கு சென்று மன்னர் துரைசிங்கம் அரசு கல்லூரியில் நடைபெறும் அரசு விழாவில் புதிதாக அமைய உள்ள திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் முதல்வர் முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். 50,000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள், சமகால அரசியல் சூழ்நிலைகள், தேர்தல் முன்னேற்பாடுகள் மற்றும் பொதுமக்களுக்கான சேவை குறித்து இதில் ஆலோசனை நடத்தப்பட்டது. கூட்டத்தில் முன்னணி நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பொறுப்பாளர்கள் பங்கேற்று கட்சியின் வளர்ச்சி மற்றும் அமைப்பு சீரமைப்புக்கான திட்டங்களை எடுத்துரைத்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் கட்சி தலைமை மீறி சுயேட்சையாக களமிறங்கிய அதிமுக நிர்வாகி செந்தில் முருகன் போட்டியிலிருந்து விலகியுள்ளார். இந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இடைத்தேர்தலில் சுயேட்சையாக அதிமுக நிர்வாகி செந்தில் முருகன் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இதன் காரணமாக முருகனை கட்சியிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டார். இந்த நிலையில் வேட்புமனுக்களை வாபஸ் பெற கடைசி நாளான இன்று ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக முன்னாள் நிர்வாகி செந்தில் முருகன் போட்டியிலிருந்து விலகியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக போராடும் பொதுமக்களை தாவேகா தலைவர் விஜய் சந்தித்த நிகழ்வை ஒட்டி பாதுகாப்பு பணிகளை போலீசார் தீவிரப்படுத்தியிருந்தனர். இதற்காக காலை முதலே 200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பரந்தூர், பொன்னேரிக்கரை மற்றும் கண்ணந்தாங்கல் பகுதிகளில் வாகன தணிக்கை கடுமையாக்கப்பட்டது. தமிழகத்தில் முதுநிலை படிப்புகளில் சேர்வதற்கான டான்செட் நுழைவுத் தேர்வுக்கு வரும் 24ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகளில் உள்ள MBA, MCA போன்ற முதுநிலை படிப்புகளில் சேர தமிழ்நாட்டு பொது நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். MBA, MCA படிப்புகளுக்கு மார்ச் 22ஆம் தேதி நுழைவுத் தேர்வுகள் நடைபெற உள்ளது. அதேபோல் முதுநிலை ME, MTech, MArch, MPlan ஆகிய படிப்புகளுக்கு தமிழ்நாட்டில் நடத்தப்படும் பொது பொறியியல் நுழைவுத் தேர்வு மார்ச் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு வரும் 24ஆம் தேதி முதல் பிப்ரவரி 21ஆம் தேதி வரை இணையதளம் வழியாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு பிரச்சனை ஏற்படாத வகையில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மத்திய மாநில அரசுக்கு தாவேகா தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் திட்டத்திற்கு எதிராக போராடும் கிராம மக்களை அவர் சந்தித்தார். அவர்கள் மத்தியில் பேசிய விஜய் தனது அரசியல் பயணம் இங்கிருந்துதான் தொடங்குகிறது என கூறினார். தான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல என கூறிய அவர், விவசாய நிலங்கள் இல்லாத பகுதிகளில் விமான நிலையத்தை அமைக்க வேண்டும் என்றும் வளர்ச்சி திட்டங்களுக்காக விவசாய நிலத்தை அழிக்க கூடாது எனவும் கேட்டுக்கொண்டார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக சட்டத்திற்கு உட்பட்ட எல்லா போராட்டங்களையும் தாவேகா நடத்தும் என்றும் கூறினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் 2000 ஏக்கருக்கு அதிகமான வயல்களில் நெற்கதிர்கள் தண்ணீரில் மிதக்கின்றன. ஆதமங்கலம் பகுதியில் மட்டும் 100 ஏக்கர் பரப்பில் கதிர்களில் உள்ள நெல்கள் முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்தனர். பெரும்பாலான இடங்களில் அறுவடை இயந்திரங்களை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக சம்பா பயிர்களுக்கு பயிர் காப்பீட்டு தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட நிலங்களின் அளவை கணக்கெடுத்து நிவாரண நிதி நிர்ணயிக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பதியில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வில் 6,80,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர்.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி கடந்த 10ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு ஏழுமலையானுக்கு அபிஷேக சிறப்பு பூஜை ஆராதனை நடைபெற்றது. 12:05 மணிக்கு ஜீயர்கள் முன்னிலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதையடுத்து தரிசன டிக்கெட் பெற்ற பக்தர்கள் மற்றும் இலவச தரிசன டிக்கெட் பெற்ற பக்தர்களும் வைகுண்ட வாசல் வழியாக தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். சொர்க்கவாசல் 10 நாட்கள் திறந்திருந்த நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருமலையில் குவிந்தனர். இந்த நிகழ்ச்சியை ஒட்டி பக்தர்களிடமிருந்து 30,75,00,000 ரூபாய் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளதாகவும் திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தும் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டாக வேண்டும் என கேரள அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த வழக்கை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியது. எனவே அந்த தீர்ப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அதற்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை சுருக்கமாக தெரிவித்து இரு தரப்பினரும் மனு தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இன்று பதவியேற்கிறார். அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி நடைபெற்ற அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். பதவியேற்பு விழா அந்த நாட்டு நாடாளுமன்ற கட்டிடத்தில் இன்று நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி இரவு 10:30 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது. பதவியேற்ற பின்னர் அடுத்த 4 ஆண்டுகளுக்கான தனது திட்டங்கள் குறித்து ட்ரம்ப் தனது முதல் உரையில் எடுத்துரைக்க உள்ளார். ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் இந்திய சார்பில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்ள இருக்கிறார். இதேபோல் அமெரிக்க நட்பு நாடுகளின் தலைவர்கள் பலரும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 120 ரூபாய் உயர்ந்து 59,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை சென்னையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சவரனுக்கு 880 ரூபாய் அதிகரித்து 59,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதன் பிறகு சிறிய ஏற்ற இறக்கங்கள் இருந்த நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து மீண்டும் ஒரு சவரன் 59,600 ரூபாயை எட்டியிருக்கிறது. வெள்ளி விலையில் மாற்றம் எதுவுமின்றி 1 கிராம் 104 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் ஆதன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.